ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்னோடய ஒர்க் ப்ளேஸ் போகிறத பற்றி, என்னோடய ஒர்க்கை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் பார்த்திங்கன்னா 6:10. நான் வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு இன்னும் வரல. இது அவளோட பார்லர். அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. காலையிலன்றதுனால யாருமே இல்லை, ஒருத்தர் கூட இல்லை. பால்கார் போகிறார். இப்போ தான் காலையில் சீக்கிரமாக இருந்துச்சு. அந்த ஃப்ரெஷ்ஷான ஏரில் நிற்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது. அந்த பறவைங்களோட சத்தம், குருவிங்களோட சத்தம் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. காலையில் வந்துட்டான். இப்போ தான் வரான் என்னோடய ஃப்ரெண்டு. இன்றைக்கி அவள் லேட் ஆகிட்டு வாங்க வந்ததும் அவள்கிட்ட ஒரு என்கொயரியை போடலாம். போட்டுட்டு நம்ம கிளம்பலாம். என்னம்மா லேட்டாக வந்திருக்க அப்படின்ட்டு கேட்டேன். அவளும் சரி டைமுக்கு வந்துட்டேன்ல, வா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போயிட்டு விளக்கு பொருத்தி வச்சு சாமி கும்பிட்டோம். ஐயப்பன் பாட்டு போட்டு விட்டுட்டு காலையில் அந்த பாட்டு கேட்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஐயப்பன் சாங் எப்போதும் ரெகுலராக அந்த பாட்டு தான் போடுவாள் என் ஃப்ரெண்டு. அந்த பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாங் என்னென்னு போட முடியாது, ஏன்னா காப்பிரைட் விழுந்துடும். அதனால் நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டு சும்மா காலையில் கொஞ்சம் நல்லா இருக்கேன்ட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு இங்கேருந்து இப்போ கிளம்பணும் கடைக்கு போயிட்டு. காலையில் அந்த ஏர்லி மார்னிங் அந்த சன், அந்த வெயில் நல்லா படுறது, அந்த சவுண்டு எல்லாமே நல்லா இருக்குது. டீ குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போது எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒர்க் செங்கோட்டையில் தான் ஒர்க்கு. ரோடை பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இந்த மாதிரி காலையில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே ரெகுலராக காலையில் ட்ராவல்னாலே மார்னிங் ட்ராவல் அவ்வளோ பிடிக்கும். காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறது, நம்ம குளித்து ஃப்ரெஷ்ஷாகி கிளம்பி வர்றது, அதுவும் ட்ராவல் பண்ணும்போது, பைக் ட்ராவலுங்கும்போது இன்னும் வேறு லெவலாக இருக்கும். சாங் கேட்டுக்கிட்டே பேசிகிட்டே போகிறது, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது இன்னும் சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த 2 பக்கம் மரங்கள், அந்த காலையில் அந்த ஃப்ரெஷ்ஷான ஏர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே கொஞ்சம் கொஞ்சம் தான் வண்டிகள்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. சில பேர் வாக்கிங் போய்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஆனால் அந்த டைமுக்கு நம்மளோட ஒர்க்குக்காக போய்கிட்டு இருக்கோம். என்ன ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு தான். ஸோ இன்றைக்கி ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷன். ஸோ மேக்கப் பண்ணுறதுக்காக தான் போய்கிட்டு இருக்கிறோம். அங்கே போயிட்டு என்ன என் மாதிரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு முடிஞ்சால் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன். மேபி டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி, அதனால் வீடியோ எடுக்க டைம் இருந்தால் எடுத்து காட்டுறேன். இல்லைன்னா ஜஸ்ட்டு ஒர்க் முடித்ததுக்கப்புறம் எந்த மாதிரி பண்ணியிருக்கோன்றதை காட்டுறேன். இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போகுது. ரொம்பவே சூப்பராக காலையிலே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சாலே அன்றைக்கி ஒர்க் போயிட்டு வந்தாலுமே அந்த டே ரொம்பவே சுறுசுறுப்பாக போகும். பொதுவாகவே மற்ற நாளை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி சீக்கிரமாக எழுந்திரிச்சு இந்த மாதிரி ட்ராவல்லாம் பண்ணும்போது அன்றைக்கி டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு மாதிரி அன்றைக்கி ஃபுல்லாக டயர்டாகவே செய்யாது, நல்லாவே பீஸ்ஃபுல்லாகவே இருக்கும். மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த காலையில் ட்ராவலுங்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் நம்மளே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது, நம்மளாக போகிறதுங்கிறது இன்னும் சூப்பராக இருக்கும். அங்கேருந்து வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனலி எனக்கு அந்த பைக் ஓட்டிகிட்டே சாங் கேட்குறது ரொம்பவே பிடிக்கும். கிளைமேட்டும் காலையில் இந்த மாதிரி பார்க்கும்போது வேறு லெவலாக இருந்துச்சு. ஒர்க் ப்ளேஸ் வந்தாச்சு. பட் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஆல்ரெடி நாங்கள் லேட்டாக தான் வந்தோன்றதுனால ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட்டு. சாரீ மட்டும் ட்ரை பண்ணணும். அவங்க மண்டபத்தில் போய்ட்டு சாரீ சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அந்த தாம்பலத்தில் வச்சு தான் தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம ப்ரீ ப்ளீட்டிங் எல்லாமே பண்ணி தான் கொடுத்துருக்கிறதுனால ஸோ அங்கே போய் சாரீ சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டோம், நானும் என் ஃப்ரெண்டும். அப்புறம் மண்டபத்தில் போய்ட்டு சாரீ சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். தாம்பூல கவர் நமக்கும் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு சாப்பிட போயிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாய் பாய்.